ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூவில் தளபதியோட டான்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதாவது விசில் போடு சாங்கில் உங்களோட டான்ஸுமே பயங்கரமாக பேசப்பட்டது. தளபதிக்கு டப் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஆடினீங்களான்னு கேட்டதுக்கு, தளபதிக்கெல்லாம் யாராலையும் டப் கொடுக்க முடியாது, அவர் ஒரு பிரில்லியன்ட் டான்ஸர், எங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், அவரோட ஸ்டைலுக்கு அவர் தான் கிங்கு. தென் இன்னொரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கார், டான்ஸுக்கு அவர் தான் காடு. ஸோ 3 பேருமே எங்களோட ஸ்டைலில் மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு ஆடி இருக்கோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவாக ஆன்சர் கொடுத்துருக்காரு. அண்ட் விசில் போடு சாங்கில் நிஜமாவே பிரசாந்த் அவர்களோட டான்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தளபதி பிரபுதேவா பக்கத்துலலாம் ஆடி அவருடைய டான்ஸுக்கு பாராட்டு வாங்குறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அண்ட் நேச்சுரலாகவே பிரசாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான டான்ஸர் தான். அதுவும் இப்போ பழைய மாதிரி இல்லாமல் பாடி வெயிட் போட்டு இருந்தாலுமே மேக்ஸிமம் எனர்ஜி போட்டு இருந்தார். அண்ட் படத்தில் ஃபுல் சாங்கை பார்க்கும்போது தான் 3 பேரும் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். மோஸ்ட்லி 3 பேரும் ஆடுற சாங்கு இந்த விசில் போடு சாங்குன்னு மட்டும்தான் நினைக்கிறேன். இன்னொரு சாங்கில் தளபதி பிரபுதேவா திர்சா ஆடி இருக்காங்கன்னுலாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்ஸில் வரப்போகிற 3rd சிங்கல்லையும் தளபதி மீனாட்சி சௌத்ரி ஆடி இருக்கிற சாங் தான் வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ படத்தில் டான்ஸ் நம்பர்ஸு 3 சாங்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்லாம் படத்தில் கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லியோல டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு. ஸோ தளபதியோட டான்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.